ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Proverbs chapter 18 verse 10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவனுடைய நாமம் நமக்கு துருகமாய் இருக்கிறது, ஒரு அடைக்கலம் கொடுக்கிறதான ஒரு கோபுரமாக இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Dear children of God, the name of our Lord is a strong tower. The tower was the place of refuge for people during the time of their trouble. In olden days, if there is any trouble comes, people always go into the tower and take refuge in it. The same way, whatever may be the trouble you face in your life, you need to believe in the name of the Lord Jesus Christ and take refuge. That means you need to confess in the name of the Lord Jesus Christ. Because the name of the Lord Jesus Christ is the name above all names. When Jesus told his disciples, in my name you will cast out demons. In my name, when you touch the sick, they will be healed. In my name, I give you authority over the heavens and the earth. என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதியஸ்தர்கள் மேல் கரங்களை வைக்கும் பொழுது அவர்கள் சொஸ்தம் அடைவார்கள். என் நாமத்தினாலே உங்களுக்கு வானத்திலும் பூமியிலும் உள்ள சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். இப்படி என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் பிதா மகிமைப்படும்படிக்கு அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார். So we need to understand whatever you ask in the name of the Lord Jesus Christ, you will be granted, so that the Father God will be glorified. That is why we always end our prayer with the name of the Lord. தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் ஜெபிக்கிற பொழுது இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே என்று நாம சொல்லுகிறோம் இல்லையா? அதுதான் உண்மையான ஒரு விண்ணப்பம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தவிர வேறொரு நாமம் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்படவே இல்லை. அவருடைய நாமம்தான் நமக்கு பலத்த துருகம். அவரை பற்றி அறிந்திருக்கிற நீதிமான் அந்த நாமத்திற்குள் ஓடி அவன் சுகமாயிருப்பான் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில it is our duty to run into the name of the Lord, which is the strong tower. Unless you go into the tower, you will not be safe. The same way, you need to take the name of the Lord Jesus Christ as the strong tower in your life, so that you will be safe, you will be protected, you will always enjoy the divine healing and health. That is very important. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய நாமத்தை நம்ம புரிந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம், அதிலே நாம் மறைந்து கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தி வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்திருக்கும். எந்தெந்த விஷயத்துல உடைய பிள்ளைகள் சோர்வோடு காணப்படுகிறார்களோ அந்தந்த விஷயத்தில் உம்முடைய வல்லமையுள்ள கரம் உடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல தீமைகளுக்கும் அவர்களை விலக்கி காத்துக்கொள்ளும். அற்புத அடையாளங்களை செய்திருக்கும். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனுடைய கிருபையும் வல்லமையும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் தொடர்ந்து அவர்களோடு இருப்பதாக. தேவனுடைய அதிசயமான நாமம், அற்புதமான நாமம் உடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலும் அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.